நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் கொழும்பு கிராண்ட் பாஸ் வடுள்ளவத்தை புரதரசவன அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இதில் 32 வயதான KGR தர்சன் என்ற நபர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். அத்துடன் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று காலை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் 56 வயதுடைய ஒருகுடவத்தை பிரதேசத்தை சேர்ந்தவராவார். அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக முச்சக்கர வண்டியில் இருந்த பெண் மற்றும் ஆண் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கேகாலை கலேவல பிரதேசத்தில் 80 வயதுடைய தாயை மகள் வீதியில் விட்டுச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கேகாலை கலிகமுவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட மெனிகே என்ற 80 வயதுடைய தாய் கலேவல எனமல்பொட பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். தனது மகளால் கைவிடப்பட்ட இந்த தாய் தற்போது கலேவல எனமல்பொட பிரதேசத்தில் தங்கியுள்ளதாகவும் தனக்கு நீதியை பெற்றுத் தருமாறு போலீஸ் மற்றும் சமூக சேவை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது மகள் முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு வந்து வீதியில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால் தன்னை எங்கு அழைத்துச் செல்கின்றார் என்பதை அறியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது மகளுக்கு 3 வயது இருக்கும் போது தனது கணவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாகவும் தானும் தனது மகளும் கேகாலை கலிகமுவ பிரதேசத்தில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் வீடுகளில் கூலி வேலை செய்தும் விறகு விற்றும் மகளை உயர்கல்வி கற்பித்ததாகவும் திருமணமான பின்னர் தன்னை கைவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தான் இறக்கும் வரை தங்கியிருக்க இடமொன்றினை பெற்றுத் தருமாறு கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். கொடிகாமம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் வெடிமருந்துகளை கொண்டு சென்ற இளைஞர் ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 1 கிலோகிராம் வெடிமருந்து குறித்த இளைஞரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள அரியாலை பகுதியைச் சேர்ந்த 32 வயதான குறித்த இளைஞனை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளுடன் 2 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்களிடமிருந்து 41,75,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.